ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். பாஜகவை புறக்கணித்து திமுகவிற்கு ஓட்டு, கோவை ஜமாத் அறிவிப்பு. ஆபாசமாக பேசிய பத்திரிகையாளர் மன்னிப்பு கேட்க கெடுவைத்த அண்ணாமலை. செங்கல்பட்டு பீச் எலக்ட்ரிக் ரயிலில் கிறிஸ்தவ மத பிரச்சாரம். இந்திய கடற்பகுதியில் ஆய்வு நடத்த இலங்கைக்கு சீனா உதவி. கம்ப்யூட்டர் சிப் தயாரிப்பு மற்றும் சேவையில் தனி பிராந்தியமாக இந்தியா, இன்டெல் அறிவிப்பு. நேயர்களே, இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் வெங்கடாத்ரி சார். வணக்கம் காமராஜ் சார், இன்றைய முதல் செய்தியாக கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசிய கட்சிகளின் கூட்டமைப்பு இவை எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த லோக்சபாவை முன்னிட்டு கோயம்புத்தூரில் பிஜேபியினுடைய கேண்டிடேட்டாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. அதுபோல் அதிமுகவிலையும் இந்தியா கூட்டணி திமுக சார்பிலையும் அங்கே இருக்காங்க. ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு ஜமாத்கள் கூட்டமைப்பு, இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறது ஒரு பரபரப்பாக இருக்குது. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றாக இந்தியா கூட்டணி, இந்த புள்ளி வைத்த இந்தியா கூட்டணி, அதுக்கு தான் நீங்கள் ஆதரவு அளிக்கணும். அதே போல் அதிமுகவுக்கும் நீங்கள் ஆதரவு அளிக்கக்கூடாது இஸ்லாமிய சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அப்பட்டமான மத அடிப்படை வாதம், மதத்தை வைத்து அரசியல் செய்வது இது. அதாவது இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ மார்க்கம் ரெண்டுமே தே ஆர் பியூர்லி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் குரூப். அதை வழிபாடு, இறை நம்பிக்கை, அது ஆன்ம தேடல், இதெல்லாம் இரண்டாம் பட்சம் கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லணும் முடியும். முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் தவிர எதுவுமே இருக்காது. இஸ்லாமுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவத்தை வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி, அது நாட்டை பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் கிறிஸ்துவ மதம். கான்ஸ்டன்டைன் என்பவரால் ரோம் நாட்டை பிடிப்பதற்காக 350 AD. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களை சிறு சிறு மன்னர்களை கொள்ளையடித்து அந்த சொத்துக்களை சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் இஸ்லாம். இப்படிதான் இஸ்லாம் உருவாகிறது. ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. ரெண்டுமே பாலிடிக்ஸ் மயமாக வைத்திருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், அப்படியே சொல்லணும், மதம்னு கூட சொல்ல முடியாது. ஆகவே ஏற்கனவே இப்படிப்பட்ட பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் குரூப் அப்பட்டமாக மத அடிப்படைவாதம் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த எடப்பாடி பழனிசாமி முஸ்லிம்கள் ஓட்டுக்காக என்னெல்லாம் பண்ணார்? ஓட்டு போட்டாங்களா? இன்னும் சொல்ல போனால் சில சமயம் பாஜக கூட மைனாரிட்டிகளை தாஜா செய்வதற்காக சில வேலையை செய்யறாங்க. என்ன செய்தாலும் அவங்க தெளிவா இருக்காங்க. குழப்பமே வேண்டாம். அதனால இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த செய்தியில நான் பார்க்கக்கூடிய கேள்வி, எந்த மத வழிபாட்டு தளத்திலும் எந்த வகையான மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் கமிஷன் அறிக்கை விட்டுருக்கு. அது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது பெரிய நடவடிக்கை எடுப்போம்லாம் சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் HRMC சார்பாக, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக எல்லா கோயில்களுக்கும் சுற்றறிக்கை போயிருக்கிறது. எந்த கோயிலையும் எந்த விதமான தேர்தலுக்கான பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லி சுற்றறிக்கை போய், அப்படிதான் நடந்ததுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சுற்றறிக்கை போயிருக்கு. அந்த அதிகாரிகள் அதை பார்க்கணும். எந்த கோயிலும் எனக்கு தெரிந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்த மாதிரி நம்ம செய்யவும் மாட்டோம். நம்முடைய இதுலேயே அந்த மாதிரி கிடையாது. இல்லை நம்ம மத தலைவர்கள் யாருமோ, சாமியார் யாரோ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஓட்டு போடுன்னு யாரும் வெளிப்படையாக சொல்கிறதும் கிடையாது. நம்ம ரத்தத்துலேயே அப்படி கிடையாது, உணர்வுலேயே அப்படி கிடையாது. ஆனால் திமுக தலைவர்கள், உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக அமைச்சர்கள், கழக உடம்பெயர்ப்புகள் எல்லாருமே பல இடங்கள்ல போய் மசூதிக்குள்ளார வெள்ளிக்கிழமை தலையில் இந்த கட்சியை கட்டிட்டு தொழுகை பண்ணிட்டு அங்கேயே ஓட்டு கேட்டு இருக்கிறார்கள். அந்த போட்டோ பல பேப்பர்ல இதே போல சர்ச்சில் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க திமுக தலைவர்கள்.
பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அந்த போட்டோ பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க பேப்பர்ல வந்திருக்கு. தேர்தல் கமிஷன் என்ன செய்திருக்கிறது, இதற்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? சரி, எடுக்கல, இனிமேல் என்ன பண்ண போறீங்க? நம்முடைய கேள்வி. இப்ப நான் முதல்ல ஆரம்பிச்சு போது சொன்னேன், என்ன பண்ணாலும் வந்து ஏடிஎம்கேக்கு முஸ்லீம்களை ஓட்டு போட மாட்டான். இதுக்கு முன்பு தேர்தல் நடந்த போது கூட வெளிப்படையாக கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் சேர்ந்து எங்கள் எல்லா ஓட்டுக்கும் திமுக தான் என்று பிரகடனம் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம சிடிவியில் பேசியிருக்கோம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அதை பற்றி இதே போல அறிக்கை விட்டாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்படினாலும் இவங்க இப்படிதான் ஓட்டு போட போறாங்க, அவங்களுடைய நேச்சர் சுபாவம் அப்படித்தான். ஆனால் எழுத்துப்பூர்வமாக ஒரு சுற்றறிக்கை போல எழுதி அதை வெளியிடுகிறார்கள். அதுக்கு மேலே என்ன நடவடிக்கை இந்த எலெக்ஷன் கமிஷன் எடுக்குது? அப்ப கோயிலுக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணோம்னா அப்ப என்ன ஜனநாயகம் இருக்கும் அங்க நாட்டில்? இதான் நம்முடைய கேள்வி. அதனால இந்த அமைப்புகள் மீது தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? இதான் நம்முடைய கேள்வி. இப்ப இந்த அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இல்லை என்று தேர்தல் கமிஷன் நினைக்குமேயானால், அப்படிப்பட்ட கூடுதல் அதிகாரத்தை தேர்தல் கமிஷனுக்கு பெறுவதற்காக சட்ட ரீதியான சிக்கல் என்ன இருக்கு, அதை பற்றி வலியுறுத்துமா தேர்தல் கமிஷன்? இந்த மாதிரிலாம் செய்தால் மட்டும்தான் ஜனநாயகமாக இருக்கும். இல்லாவிட்டால் மத அடிப்படைவாதம் மட்டும்தான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கும். அப்புறம் எல்லாருமே வந்து முஸ்லீம் தான் ஓட்டு போடணும், முஸ்லீம் தொகுதியில பூத்தே தேவையில்லையே. இப்போ ஒரு தொகுதி ஒரு பூத்துல வந்து முஸ்லீம் தான் இருக்காங்கன்னா அங்க மிஷினே வைக்க வேண்டாம், யாரும் போக வேண்டாம், அந்த தேர்தல் செலவு மிச்சம் ஆகும்ல, இந்த எல்லா ஓட்டும் டிஎம்கேக்குன்னு எழுதி வைப்பா, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அடி பண்ணலாமே, அப்படி இதுக்கு ஜனநாயகம். ஆகவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். இப்போ நான் வந்து நீங்கள் தேர்தலுக்கு நீங்கள் போய் 19 ஓட்டு போடுறீங்க, ஓட்டு போட்டு வரீங்க, நான் வந்து காமராஜ் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது, நானும் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த ஓட்டு போடுவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இப்போ ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவியாக இருந்தால் கூட கணவன் யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் மனைவி ஓட்டு போடணும் என்று கிடையாது, அவசியம் இல்லை. அதே போல அவன் மனைவி பார்த்து நீ யாருக்கு ஓட்டு போட கேட்கவும் கூடாது, தனிப்பட்ட உரிமை. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய தனிப்பட்ட உரிமையில மத தலைவர்களோ ஜமாத்தோ சர்ச்சோ தலையிடுவது எப்படி சரியாகும்? அப்ப தனிப்பட்ட அடிப்படை உரிமையை மீறக்கூடிய செயலை இந்த அமைப்புகள் செய்கின்றன என்று சட்ட ரீதியாக ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இது என்னுடைய கேள்வி. இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே ஜனநாயகம் காப்பாற்றப்படும். தேர்தல் பிரச்சாரம் போய் கொண்டு இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போகிறவங்களோ அங்கெல்லாம் இந்த ஊடக நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் பின்தொடர்ந்து போய் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத செய்தியாக எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அணியிலேருந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஜக தொண்டரை ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர் வந்து தவறான வார்த்தையை சொல்லி பேசியிருக்காரு, கெட்ட வார்த்தையில் அவரை வந்து திட்டியிருக்காரு. அதுவும் ரொம்ப கொச்சையா பெற்ற தாயை இழிவுபடுத்தும் வகையில் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு இது அண்ணாமலை, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் பார்வைக்கு போயிட்டு இருக்கு. அவர் வந்து உடனே இதை கண்டெம் பண்ணி நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும், 6 மணிக்குள்ளே நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி நான் பாய்காட் பண்ணுவேன், இந்த ஊடகத்துக்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கறத நான் வந்து பாய்காட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று பேசியிருந்தாங்க. அதன் பிறகு அவங்களும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இதை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சபாஷ், நல்ல ஒரு, அதாவது அண்ணாமலைஜி அவர்களுடைய அந்த சரியான வழிநடத்துதல் காரணமாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு தொண்டர்கள் மத்தியில். இந்த ஆணவம் பிடித்த ஆபாச பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் இப்பயும் உண்டு, இந்த பேச்சாளர்கள், இந்த கட்சி திராவிட சித்தாந்தத்தில் ஊறிய 2 திராவிடம் வச்சுக்கோங்க, அதிமுக திமுக, அந்த பேச்சாளர்களில் ஒரு குரூப் வந்து ஆபாசமாக பேசுறதுக்கு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அது ஒரு லைன், செகண்டரி லைன் மாதிரி அது ஒரு லைன், ஆபாச லைன் ஒரு லைன் வச்சிருப்பாங்க, அணி. இப்போ கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவாஜின்னு ஒருத்தர் திமுகவில் வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான் வரும், அப்படியே கெட்ட வார்த்தையிலேயே மேடையில் பேசிட்டு இருப்பாங்க, கூச்சமே இல்லாமல். அதே போல் வளர்மதின்னு ஒரு அம்மா, அவங்க பேர் வளர்மதின்னு நினைக்கிறேன், அதிமுகவில்
அவங்க பேசினாங்கன்னா ஒரு பொம்பளை கெட்ட வார்த்தை பேச இன்னும் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கேட்கறதுக்கு. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும். இவங்க பேசி முடிச்சு அப்படியே கூட்டம் சேர்ந்த பிறகு இவங்க உட்காந்துருவாங்க. அப்புறம் தான் ஸ்டார் பேச்சாளர் அப்பதான் வருவார். ஏன்னா கூட்டம் சேரணும் இல்லையா? இப்படிலாம் வந்து தமிழ்நாட்டை ஆபாச களஞ்சியமாக மக்களுடைய மனதை கீழ்த்தரமாக சிந்திக்க வைத்த பெருமை 2 திராவிட கட்சிகளுக்கும் உண்டு. இப்ப அடுத்த பரிணாம வளர்ச்சி. பேச்சாளர் மட்டும் தான் ஆபாசமா பேசணுமா? எங்க பத்திரிகையாளர்கள் ஆபாசமா பேசுவார்கள். உங்க அம்மாவை பத்தி அந்த வார்த்தை நீங்க சொல்ல முடியாது. சிடிவிக்கு சில தரங்கள் இருக்கிறது. அந்த தரத்தை விட்டு நம்ம கீழே இறங்க முடியாது. அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளை அவருடைய தாயை இழுத்து பழித்து பேசியிருக்கிறார். இந்த அளவுக்கு மோசம் பாருங்க. அதாவது நமக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு இந்த பத்திரிகையாளர்களுடைய தரம் இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது, அது ஒரு பக்கம். இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, இந்த அரசியல்வாதிகள்லாம் தரம் கெட்டு தான் இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகளே, தரம் கெட்ட அரசியல்வாதிகளே பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலே உள்ளே பூந்து பத்திரிகையாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சந்தேகம் இருக்கு. ரெண்டுமே கெட்டு போயிட்டு தான் இருக்கு. பாருங்க, அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னால் இதே போல ஒரு இதில் பேசும்போது காலை அவருக்கு நேராக நீட்டியபடி கேள்வி கேட்கிறார். அதே அந்த வீடியோவை எடுத்து அதையும் போடுறாங்க. தொலைக்காட்சியில் வருது, பேப்பர்ல வருது. இவர் கொள்கையோடு எதிர்க்கிறார் என்கிற காரணத்துக்காக ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் கூட இல்லாத அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கிறது நம்முடைய பத்திரிகை, தமிழக பத்திரிகை ஊடகத்தினுடைய தன்மை. அப்படியான்னு சொல்ல முடியும். இதுக்கு முன்பு இதே போல பாருங்க, கவர்னர் வந்து ஒரு பத்திரிகையாளர் பெண்ணை வந்து கன்னத்துல லேசா தட்டிட்டார். அந்த பெண்ணுக்கு கவர்னருடைய பேத்தியோட கொள்ளு பேத்தி வயசே இருக்கும், அவ்வளவு வித்தியாசம். வயசான ஒரு தாத்தா அவர். உடனே பத்திரிகை உலகம் பொங்கி எழுந்து எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்ப அதே பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பார்த்து தகாத வார்த்தைகளை, பிறப்பை பற்றி, தாயை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறார். இப்ப அந்த பொங்கி எழக்கூடிய தன்மை ஏன் போச்சு? அப்ப இப்ப உங்க பத்திரிகையாளர் எல்லாம் என்ன பண்ணலாமா? ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? ஊருக்கெல்லாம் பாடம் எடுக்கிறாங்கல்ல, மோடி என்ன செய்யணும், இவர் எப்படி பேசணும், எல்லாத்துக்கும் பாடம் லெசன் எடுப்பாங்க அவங்க. அப்ப இவங்களுக்கு என்ன, இவங்களுடைய பொறுப்பு என்ன இருக்கு? இவங்க என்ன பேசலாமா? அந்த இது சில சமயங்களில் பேசுவாங்க, ஜனநாயகத்துடைய 4 தூண்ல வந்து ஒரு தூண் பத்திரிகை, அது 2வது தூண், 3வது தூண், முதல் தூண், ஏதோ ஒரு தூண். அந்த ஒரு தூண் ஆட்டம் கண்டு விட்டது. இப்ப என்ன ஸ்திரமா இருக்கா இந்த மாதிரி பேசணும்னு? அப்ப பத்திரிகைகளுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த அளவுக்கு வந்து பத்திரிகைகள் மோசமாக இருக்கின்றது. அதனால நான் முதல்ல சொன்னபடி அவர் செய்தது ஒரு நல்ல பாராட்டக்கூடிய ஒரு செயல். அவரும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு, இனிமேலாவது வந்து நாம் இந்த மாதிரி பேசக்கூடாது, பொது வெளியில குறிப்பாக நாம் வந்து நம்முடைய ஒரு இதுக்கு சரியான முறைகள் ஒழுக்கத்தோடு இருக்கணும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடை பத்திரிகையாளர்கள் ஏற்படுத்தும். அதே சமயத்திலே தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை, நம்ம தலைவர் வந்து நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு, எந்த சமயத்தில் கூட இருப்பார் என்கின்ற நம்பிக்கையை பாஜக கட்சியில் இந்த செய்தி ஒரே சமயத்தில் ஒரே கல்ல 2 மாங்காய் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி 2 மாங்காய் விழுந்திருக்கிறது. பாராட்டுக்கள் சார். இப்போ வந்து தேர்தல் நேரம், எங்க எல்லா இடங்கள்லையும் தேர்தல் பிரச்சாரம் வந்து ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்கு. ரொம்பவும் அப்படியே ஒரு காரசாரமா, அப்படியே ரொம்ப மும்முரமா அப்படியே போயிட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த பிரச்சார டைம்ல, தேர்தல் பிரச்சார டைம்ல கூட செங்கல்பட்டு பீச் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ல கிறிஸ்தவ மத பிரச்சாரம் நடத்தியிருக்காங்க. கன்வர்ஷன் ஆக சொல்லி அங்க போய் பிரச்சாரத்தை வந்து நடத்தியிருக்காங்க. ஏன் அங்க வந்து நடத்துறீங்க, பெர்மிஷன் இருக்கா உங்களுக்கு, இந்த மாதிரி நீங்க வந்து பிரச்சாரம் பண்றீங்களா, இதுக்கு உங்கள்கிட்ட பெர்மிஷன் இருக்கா அப்படின்னு அங்க சக பையன் ஒருத்தர் கேட்கும்போது, இல்ல எனக்கு வந்து இயேசுவே பர்மிஷன் கொடுத்துருக்காரு, அவரே என்னை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லி அந்த மத போதகர்கள் அங்கே பேசியிருக்காங்க. அதன் பிறகு அவர்களை குறித்து புகார் செய்யப்பட்டு அதன் பிறகு அதை வந்து அவங்கள அங்கேருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி வீரமாக செயல் புரிந்த அந்த வீரருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வணக்கங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செய்ததை அதை சோசியல் மீடியாலையும் போட்டு முன்னுதாரணமாக ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் உண்மையில் அவருக்கு பாராட்டுக்கள்.
இந்த கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து விடாம மத பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும். அது எந்த, அதாவது இழவு வீட்டுக்கு போனாலும் கூட சரி, அங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒருத்தர் மதம் மாற்ற முடியுமா, ஒரு பேச்சு பேசுவாங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நேஷனல் ஜியாகிரபிக் அந்த மாதிரி இந்த அனிமலுக்கு இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனாய் சிறுத்தையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, காட்டில் வந்து இந்த சின்ன சின்ன ஓடை ஆறெல்லாம் இருக்கும், அது பக்கத்தில் ஷ்ரப்பு அந்த புதருக்கு மதியில் ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஒளிஞ்சிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டை பார்த்து அப்படியே குறி வச்சுட்டு இருக்கும். மான்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி இருக்க சொல்லிட்டு இங்கே குடிக்கிறதுக்காக வரும். மானோ குரங்கு இந்த மாதிரி தான் ஒன்று வரும். என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட இடத்த ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவோம். இப்போ இந்த இடத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அப்படியே இருக்கும். அந்த இடத்துக்கு நேராக ஒரு மான் வந்து அங்கே பக்கத்தில் தான் ஒன்றும் பண்ணாது. இந்த இடத்துக்கு நேராக மான் அப்படி வந்து இப்படி தண்ணி குடிக்கும் போது நேராக ஒரே பாய்ப்பாஞ்சி கழுத்து பிடிச்சிடும். எப்போ ஒரு மான் அப்பாவி மான் மாட்டும் என்று காத்து கொண்டிருக்கும் ஓனாய், நரி, சிறுத்தை, புலி இதெல்லாம். அதே போல யாராவது ஒருத்தர் மாட்ட மாட்டான அவனை பிடிச்சி லபக்குன்னு பாஞ்சி கிறிஸ்தவனா மாத்தணும் என்கிற வெறி ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனசுலையும் இருக்கும். நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். இது அவங்க மனசுலயே இருக்கும். நீங்க இப்போ திருப்பதிக்கு சித்தூர் வழியா ஒரு மெட்ராஸ்க்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு, பெங்களூர் போகிறதுக்கு சித்தூர் வழியா அது போனீங்கன்னா போகக்கூடிய சின்ன சின்ன குன்றுகள் வரும். எல்லா மலையிலையும் இது சிலுவை கட்டு நட்டு வச்சிருக்காங்க. ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் சேவ்ஸ். எங்கேயா ஒரு வாய்ப்பு கிடைச்சா உடனே வந்து அந்த மாதிரி மாற்றணும். இது உங்களுடைய மனநிலை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, சகஜானந்தான்னு ஒரு பெரிய ஒரு சன்னியாசி தமிழ்நாட்டில் இருந்தார். பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் ஹரிஜன சமுதாயத்துக்கு மத்தியில். அவர் இதே போல் ஆற்காட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர். அங்கே போய் படிக்கும்போது அவருக்கு வந்து முனுசாமின்னு பேர். அந்த காலத்துலலாம் வந்து காசு கட்டி படிக்கணும், இவரால் கட்ட முடியல, ஏழ்மை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாம் மதம் மாறினா உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன், இல்லாட்டி நீ ஃபீஸ் கட்டணும். கட்ட முடியல. அப்புறம் ஃபீஸ் கட்டாததுக்காக பெனால்ட்டி, ஃபைன் எல்லாம் போட்டு எத்தனையோ பெரிய தொகை கொடுத்து ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள இவங்க சனாதனம் சொல்கிறாங்களே, இது சனாதனிகள் தான். 2-3 சாமியாரெலாம் சேர்ந்து அவங்க கையில காசுலாம் போட்டு ஒரு படிக்க வச்சு அவர் தான் வந்து பிற்காலத்தில் பெரிய ஒரு லீடர் அவர் ஹரிஜன சமுதாயத்தில். சுவாமி சகஜானந்தானது பெயர். ஆகவே எப்போதுமே வந்து ஏழ்மையை வைத்து மதம் மாற்ற முடியுமா, எது ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் மதம் மாற்ற முடியுமா, இப்படிதான் அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. நான் முதல் செய்தியில சொன்னேன், இது வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கான்செப்ட் என்று சொன்னேன். கிபி 325, அதாவது இயேசு கிறிஸ்து என்று ஒருத்தர் இருந்ததாக சொல்லப்பட்டு அவர் இறந்து போய் 325 ஆண்டுகள் கழித்து கான்ஸ்டன்டைன் ஒருத்தர், அது வரைக்கும் யாரும் இயேசு கிறிஸ்து பத்தி பேசவே இல்லை உலகத்துல. தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கான்ஸ்டன்டைன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஐரோப்பிய நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும். 325 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீசஸ் கிரைஸ்ட் என்பவர் மரித்தார் உங்களுக்காக, இப்படின்னு ஒரு சென்சேஷனை அப்பதானே இதாகும் சொல்லி ஆட்சி பிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தாரா, அந்த கான்ஸ்டன்டைன் தான் போய் கேட்கணும், யாருக்கும் தெரியாது. அவரா ஒன்று எழுதுறார், 325 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜெருசலத்தில் பிறந்தார் தான் அவர் தான் எழுதுறார். அப்புறம் இத்தனை பேர் உடனே சில பேர்லாம் சேர்ந்து தூக்குறாங்க. அப்படிதான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் வருகிறது. ஆகவே இது முழுக்கவே புனைவு என்று சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் நிறைய அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கார். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஆடம் ஏவாளா ஈவால், ஆடம் ஈவ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. காயின், ஏபல், இப்படி 4 பேர் தான். அந்த 2 பேர், 2 குழந்தைக்கு காயின், ஏபல் அப்படின்னு 2 பசங்க. அந்த ஏபலை காயினை கொன்னுடுறான். இவங்க மூலமாக தான் உலகத்தில் மனித குலமே உற்பத்தி ஆகிறது என்று பைபிள் சொல்கிறது. அப்போ ஆடம் ஈவுக்கு அவங்க 2 பேர் 2 பசங்க. ஒரு பையனை இன்னொரு பையன் கொன்னுட்டான். இந்த கைன் மட்டும் தான் இருக்கான். அப்போ ஒரு பையனை வச்சு இப்படி உலகம் முழுக்க சிருஷ்டியாச்சு. இப்படிதான் யாரும் கேட்க முடியாது. அந்த கைன் வந்து பக்கத்து நாட்டுக்கு போய் அங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அப்புறம் இப்படி உலகின் முதல் 2 மனிதர் ஆடம் ஈவ்னா பக்கத்து நாட்டில் போய் இப்படி 2 மனிதர்கள் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல வருது. இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கேன், நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், நூற்றுக்கணக்கான கேள்வி. இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி கிறிஸ்துவ மத பிரச்சாரம் வரும்போது போய் கேளுங்க. நிறைய சிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சிலுவையில் அழிஞ்ச உடனே என்ன பண்ணுவார் அவரு, ஐயோ பரமபிதாவே என்னை ஏன் கைவிட்டீர், நான் அப்படி கஷ்டப்படுறேனே அவோடு அழுவார். அந்த அழக்கூடிய வசனங்கள்லாம் பைபிள்ல இன்னும் இருக்கு, நிறைய எடிட் பண்ணியிருக்காங்க, இன்னும் இருக்கு. இதை காமிச்சிட்டு மகாபாரதத்துல பீஷ்மர்
அம்பு படுக்கையில படுத்திருக்கார். உடம்பு முழுக்க அம்பு, தலையிலையும் ஒரு அம்பு, முழுக்க அம்பு படுக்கை. அந்த அம்பு படுக்கையில அடுத்த அயனம் வருவதற்கு உயிரோடு இருக்க போற அந்த சித்திரவதை தாங்கி கொண்டு இன்று காத்திருக்கிறார். அப்ப கேட்கிறாங்க பாண்டவர்கள் கௌரவர்கள்லாம் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய பீஷ்ம யுதிஷ்டிர சம்வாதே, அதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அவர் நிறைய அரசியல் உபதேசங்கள்லாம் பண்றாரு. அவர் ஐயோ அப்பா இயேசு கிறிஸ்து மாதிரி கட்டல, அவரு வலிக்குதே இங்க வலிக்குதே சொல்லல. ஆழகால விஷம் என்கின்ற கொடிய விஷம் வந்த போது சிவன் அந்த விஷத்தை தன்னுடைய கழுத்திலே தாங்கி கொண்டு இதோ பாருங்கள் மக்களை உங்களை ரட்சிக்க நான் வந்திருக்கேன் என்று சிவன் வசனம் பேசல. இப்படிலாம் பல பாயிண்ட் அவர் எடுத்து கொடுத்திருக்கார். அந்த ஃபேஸ்புக் பதிவு நிறைய அந்த மாதிரி பதிவு போட்டிருப்பார். ஆகவே தைரியமாக இப்படிப்பட்டவர்களை பார்த்து நாம் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கடைசியா உடனே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், அப்பதான் அது நல்லா இருக்கும். நான் படித்த ஒரு கட்டுரை ஞாபகத்துக்கு வருது. அரிசோனா மாநிலம், அமெரிக்காவில். அந்த அரிசோனா மாநிலத்தில் இது நடந்த சம்பவம். இது ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட் என்று புரிய வைப்பதற்காக சொல்றேன் நான். என்னன்னா, இந்த ஒரு ஏஞ்சலினா ஜோலி அப்படின்னு ஒரு அம்மா, இவங்க பேப்டைஸ் பண்ணுவாங்க, ஞான ஸ்நானம். ஒரு ஆப்பத்தை தூக்கி அப்படி உள்ள வச்சு அப்போதான் கிறிஸ்துவர் ஆகிறாங்க. ரோமன் கத்தோலிக்க சபையில் அந்த அம்மா ரோமன் கேத்தலிக்கு இவங்களை ஏஞ்சலினா ஜோலி என்று அந்த பரிசுத்த ஆவியின் பெயராலே என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, இன்று முதல் நீ ஏஞ்சலினா ஜோலி என்று அழைக்கப்படுவார் அப்படி சொல்லி அந்த பாதிரியார் சொல்லிட்டார். இப்போ உங்க பேர் காமராஜ் இல்லையா, காமராஜர்னு சொல்றதுக்கு பதிலா காமராஜ்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோலியில் ஏதோ ஒரு ஜோலியோ என்னமோ ஒரு சின்ன ஒரு எழுத்து தப்பு அவங்க சொன்னதில்ல. சரியா? 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சர்ச் ரெக்கார்டு பார்க்கும்போது அதுல வேற பேர் இருக்கு, இவங்களுடைய ஆக்சுவல் இந்த ரெக்கார்டு பார்க்கும்போது வேற பேர் இருக்கு. படிப்பு டிகிரி எல்லாம் வேற பேர் இருக்கும் இல்லையா, ஒரு லெட்டர் மாறி இருக்கு, அவ்வளவுதான். உடனே அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் என்ன சொல்லுதுன்னா, இவர் கிறிஸ்துவச்சியே கிடையாது. ஏன்னா பேர் பரிசுத்த வேத ஆகமத்தின் பேரால் வேற பேர் சொல்லியாச்சு, இப்போ வேற பேர் இருக்கு, அப்போ கிறிஸ்துவச்சியே கிடையாது. ஷீ இஸ் நாட் அ கிறிஸ்டியன். முதல் தீர்ப்பாச்சா. ரெண்டாவது தீர்ப்பு, அவங்க கல்யாணம் ஆச்சு, கல்யாணமும் செல்லாது. அது சர்ச்சில் நடந்திருக்கு, அது வேற விஷயம், ஆனால் செல்லாது. ஏன்னா இவ கிறிஸ்துவ கிடையாது இல்லை, பேப்டைஸ் ஆகும்போது கிறிஸ்டியன் ஆகல, ஏன்னா கல்யாணம் செல்லாது. அவங்களுக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. இதோட 4வதா, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையால் நிர்வகிக்கப்படக்கூடிய எந்த மயானத்திலும் இவர்கள் குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் இடம் தரக்கூடாது, ஏன்னா கிறிஸ்டியன் கிடையாது. இப்படி வந்ததுங்க. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏன்னா அந்த பரிசுத்த தேவ ஆகமத்தின் பெயரால் சொல்லும்போது ஒரு வார்த்தை ஒரு லெட்டர் மாறிடுச்சு. அதனால இப்படியே இந்த 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞான யுகத்துல அமெரிக்காவிலே இப்படி நடந்திருக்கிறது என்று பேப்பர்ல செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி நான் வச்சிருக்கேன், வேணா காமிக்கிறேன். இவ்வளவுதான். இவங்க முழுக்க முழுக்க கொரோனா சமயத்துல பார்த்தோம், எத்தனை சம்பவங்கள் பார்த்தோம். இந்த சிஎஸ்ஐ ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் இருக்கும், இன்னொரு சர்ச்சில் போனா உள்ள இடம் தர மாட்டேன்னு சொல்லி தடுத்து, இந்த ஒவ்வொரு திருச்சபையுமே ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் மாதிரி, அரசியல் கட்சி மாதிரி தான். எப்படி திமுகவும் அதிமுகவும் தங்களை சட்டை பிடிச்சு சண்டை போடுறாங்களோ அல்லது போடுற மாதிரி நடிக்கிறாங்களோ, அதே போலத்தான் இந்த ஒரு திருச்சபை இன்னொரு திருப்பையும் சண்டை பிடிச்சு அடிச்சுக்கும், இன்னும் சேராது. இதை இந்துக்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு லென்த்தி ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன் நான். அதனால அப்படி கேள்வி கேட்ட அந்த நபரை பாராட்டுகிறோம். இதே போல எந்தெந்த இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவர்கள் மத பிரச்சாரம் செய்கிறார்களோ, நான் சாம்பிளுக்கு 2 கொஸ்டின் சொன்னேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி. அவர்களை கேள்வி கேட்டால் ஓடி போயிடுவாங்க. கேள்வி கேட்கறதுனால இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க. ஆகவே ஹிந்துக்கள் அவங்க எப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்ணிக்கிறானோ, அதே போல இவர்களை பார்க்கக்கூடிய மத பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் ஹிந்துக்கள் தட்டி கேட்க ஆரம்பித்தால் இது நின்றுவிடும். ஆகவே அப்படிப்பட்ட கடமை ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் இருக்கின்றது என்பதை இந்த செய்தி நமக்கு புரிய வைத்திருக்கிறது. ஸ்ரீலங்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்டனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல, அந்த யூனிவர்சிட்டியில் சைனா அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, கடல் சம்மந்தமான படிப்பு, கடலில் பற்றிய ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சைனா ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்திய கடல் எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கு. இப்போ அவங்களோட ஸ்டடீஸ் எதை குறித்து இருக்கும்? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த நியூஸ் எடுத்து ஒரு பாராட்டுதல்கள். இதோட இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். இந்த வெள்ளைக்காரன்
இங்கிலீஷ் பூந்தது எந்த அளவுக்கு பேரை கெடுப்பான் பாருங்க. நீங்கள் இந்த நியூஸை நீங்கள் போட்டிங்கன்னு உடனே கூகுளில் போய் பார்த்தேன். போட்டோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பெரடெனியா அப்படின்னு அதில் இருக்குது. அந்த ஊர் பேர் தமிழ், அழகான தமிழ் பேர் பேராதனை. பேராதனை. பேராதனை என்கின்ற ஊரை இங்கிலீஷ்காரன் உள்ள போந்து பெரடெனியான்னு மாத்துக்கிறான். தூத்துக்குடிய டியூட்டி கொரின் என்று மாத்தியது போல. இவங்க எந்த ஊர் போனாலும் உட்பட வைக்க மாட்டாங்க, பேரை மாத்திடுவாங்க போட்டிருக்கு இவங்க இஷ்டத்துக்கு. இப்ப அந்த பெரடெனியா என்ற பேர் அதை நம்ம சொல்லுவோம், சொல்லி தொலைப்போம். பெரடெனியா என்கின்ற பேராதனை பல்கலைக்கழகத்திலே கடல் சார்ந்த ஆய்வுகளை செய்வதற்கான இவங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு சைனா வந்து ஆய்வு கருவிகளை கொடுத்திருக்கிறது. இப்ப அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள போறாங்க. இது பியூர்லி அகடமிக், ஆராய்ச்சி பண்ண போறாங்க கடல் சார்ந்து. அந்த கருவிகள் கொடுத்தது சைனா. இப்ப அதுல என்னென்ன சென்சார் இருக்கும் தெரியாது. இப்ப அந்த கடல்கள் இருந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஆய்வுகள், அது எவ்வளவு தூரத்துல என்னென்ன பண்ணணும் தெரியாது. ஆகவே கடல் சார்ந்த ஆய்வுக்கு பல்கலைக்கழகத்துக்கு உதவி என்ற பெயரிலே நம்முடைய கடல் பிராந்தியங்களை அங்கிருந்து வேவு பார்ப்பதற்காக சைனா இதை செய்திருக்கிறதா என்கிற சந்தேகம் வருகின்றது என்ற கோணத்துல இந்த செய்தி நீங்க எடுத்திருக்கீங்க. அது எல்லாருக்கும் நமக்கும் வருது. ஏன்னா சைனா இந்த மாதிரி என்ன வேணா பண்ணுவோம் இல்லையா? கண்டிப்பா. இந்த உயிரி வைரஸ்களை பற்றி படிப்பு என்பதற்காக ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதன் மூலமாக தான் வந்து உயிரி வெடிகுண்டு, வைரஸ் வச்சு வெடிகுண்டு, பயோமெடிக்கல் வெப்பன் அது தயார் பண்ண போய் தான் கொரோனா என்ற ஒரு நோயை உலகத்துக்கு உற்பத்தி ஆச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைனா, அவனுக்கு என்ன ஸ்ரீலங்காவில் உள்ள மாணவர்கள்லாம் நல்லா கடல் சார்ந்த படிப்பில் வந்து படித்து மேன்மேலும் வளரும் சொல்லி பெரிய ஆர்வமா? நிச்சயமா இல்லை. நம்ம நாட்டை வேவு பார்க்கறது இது ஒரு வசதியா இருக்குமா? இப்ப ஸ்ரீலங்காவை சுத்தி வளைத்து பல இடங்கள்ல வந்து ஹம்பன் தோட்ட துறைமுகத்திலிருந்து ஆரம்பித்து பல இடங்கள்ல சீனாவுடைய கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வருகிறது. நம்முடைய இதுல நம்ம பாரத தாயுடைய பாத கமலங்களில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீவு ஸ்ரீலங்கா. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் பக்கத்திலே ஸ்ரீலங்கா வந்துடும். ராமேஸ்வரத்துலேருந்து போனீங்கன்னா அவ்வளோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவ்வளோ அருகாமையில் உள்ள நாட்டு அதனுடைய கண்ட்ரோல் முழுக்க சைனாவுக்கு போன எப்படிப்பட்ட பேராபத்து பாருங்க. அதை பற்றி நம்முடைய அரசாங்கத்தில் எல்லாம் அந்த அளவுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா தெரியல. ஆனால் இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்த சைனாவுக்கு முன்னாடி பிஃபோர் சைனா ஸ்ரீலங்கா தமிழ் என்ற பெயரிலே வந்து ஐரோப்பிய நாடுகள், நார்வே, ஸ்வீடன், கனடா எல்லா நாடுகளும் வந்து அங்கே உட்காந்துட்டு பிரபாகரனுக்கு ஆதரவு என்று சொல்லி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளுடைய கைப்பாவையை போல இந்த ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் இவன் இருப்பான், இன்னொரு பக்கம் அவனும் இருப்பான். அதாவது தமிழ் எழுத்துக்கு ஆதரவாக ஒரு நாடு இருப்பான். ஐயோ தமிழ் எப்படி பண்றான சப்போர்ட் பண்ற இன்னொரு நாடு வந்து இன்னொரு பக்கத்தில் இருப்பான் சிங்களவர்கள். இப்படியே இருந்து அந்த நாடை சின்னாபின்னமாக்கி சீரழித்தது. அந்த ஸ்ரீலங்கா அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சது. எல்டிடி எல்லாம் கொஞ்சம் போய் ஒழிஞ்சாச்சு. சைனா உள்ள போந்துட்டான். ஆக எந்த வகையில பார்த்தால் நமக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிராந்தியமாக ஸ்ரீலங்கா இருக்கிறது. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா? சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாத்தையும் சேர்த்தார். அப்ப நேபாள மன்னர் நம்ம நாட்டோடு சேர விருப்பம் சொல்லியிருக்கார். நேரு மறுத்துட்டார். கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் ஸ்ரீலங்காவும் நம்மளோட சேர்ந்திருக்கும். அதுக்கு முன்பு ஸ்ரீலங்கா ஒரே பகுதியாக தான் இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் இன்னைக்கு பல பிரச்சனைகள் நடக்காம கூட இருந்திருக்கும். நேருக்கு அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையும் இல்லை. இந்த நாட்டின் மீது அந்த மாதிரி ஒரு அபிமானமோ பற்றோ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அது பழைய வரலாறு. இப்ப நம்ம இங்க வருவோம். நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெய்சங்கரை பார்த்தால அலறாங்க, அதெல்லாம் உண்மை. ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் எம்பசி ஆபீஸ்னு ஒன்று இருக்கும். வெளியுறவுத்துறை அமைச்சகம், அங்க ஒரு ஆபீஸ் இருக்கும். அதுல சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க தான் லோக்கல்ல பல சின்ன சின்ன வேலைகள் மறைமுகமாக செய்வாங்க. அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சரியானபடி வேலை செய்கிறார்களா? அதுதான் நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறி. நான் கேட்ட வரைக்கும், நம்முடைய நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்ட வரைக்கும், அங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தூதரகத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்க எல்லாம் மலையாள கிறிஸ்துவ சேட்டன்ஸ் தான் இருக்காங்க. சரியானபடி நம்முடைய
வேலை செஞ்சோம்னா இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ள சரிப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, ராஜபக்சே எல்லாம் எதிர்த்தாங்க, பெரிய நெருப்பெல்லாம் வச்சு பெரிய கலவரம்லாம் வந்தது இல்லையா? ராஜபக்சேக்கு முழுக்க முழுக்க பின்னால் இருந்து இயக்கியது முழுக்க சைனா என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ராஜபக்சேவை எதிர்த்த யாருமே சைனாவை எதிர்க்கல. எதிர்க்காத மாதிரி சைனா உளவுப்படை அங்க வந்து வேலை மேற்கொண்டது. சைனா வெளியில இருக்கான், அவருடைய தூதரகத்து அதிகாரிகள் இங்க இருப்பாங்க, அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க. அதே போல இங்கு உள்ள நம்முடைய நாட்டினுடைய நலன்கள் பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வராம தடுக்கிறதுக்கு பல உள்ளடி வேலைகள்ல செய்யணும். அதெல்லாம் அங்க உள்ளவங்க செய்யணும். இப்ப பாருங்க, மாலத்தீவுல சைனா தான் எல்லா பிரச்சனையும் பண்றான். ஆனால் இந்திய எதிர்ப்பு மனநிலை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சைனா. அதுக்கு அந்த மக்கள் இந்திய எதிர்ப்பு மனநிலையில இருக்காங்க. ஆனா சைனாவை யார் எதிர்க்கல. இப்ப லாஸ் வந்து இந்தியா வெளியில வந்த மாலத்தீவு ஒண்ணுமில்லாம போயிடும். அப்ப அந்தந்த தூதரக அலுவலகங்களிலே நம்முடைய நாட்டுக்கு சார்பாக நடவடிக்கைகள் எடுக்கணும். அதற்கு பாதகமாக அந்த நடவடிக்கைகளை ஆரம்பத்திலே அது எப்படியா டிலே பண்ணி இது பண்ணி எதாவது பண்ணி இதெல்லாம் பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த தூதரக அதிகாரிகள் மட்டத்தில் இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய பல கவனம் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதை நம்முடைய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு கருத்து. இன்னொன்று, சைனாவுக்கு செக் வைக்கிறதா இருந்தால் திபெத்தை வந்து நம்ம பிடிச்சாதான் சைனா அடங்குவாங்க. திபெத் வந்து சைனாவின் ஒரு பகுதி கிடையாது, தனி நாடாக இருந்தது. சுதந்திரம் அடைந்த பிறகு தான் அது கைப்பற்றிருக்கிறாரு சீனாக்காரன். நேரு ஒன்றும் பேசலை. இப்போ அருணாச்சல பிரதேசத்தை வந்து அவன் வந்து தன்னுடைய ஒரு பகுதி என்று சொல்கிறான் இல்லையா? திபெத் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு, அதை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, சைனா மேப்ல கிடையாது என்று நம்முடைய அரசாங்கம் சொல்லக்கூடிய சூழ்நிலை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு சைனாவுடைய கொட்டம் நிச்சயமாக அடங்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்டெல் அப்படிங்கிற நிறுவனம் எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி. அது கணினிகளுக்கான கம்ப்யூட்டர்ஸ்க்கான சிப்களை வந்து அது தயார் பண்ணி கொடுக்குது. எல்லா இடங்களுக்கும் அது பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க இப்போ ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க இந்தியாவை குறித்து. இந்தியா வந்து ஒரு தனி பிராந்தியமாக கூடிய விரைவில் மாறும் அப்படின்னு அவங்களே அறிவிச்சிருக்காங்க. இன்டெல் நிர்வாக துணைத் தலைவரும் தலைமை வணிக அதிகாரியுமான கிறிஸ்டோஃப் ஷெல் அப்படிங்கிறவர் இந்த செய்தியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல அருமையான செய்தி. ஏன்னா நீங்கள் சொன்னது போல் இப்போ நீங்கள் ஏதாவது லேப்டாப்பு கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா இன்டெல் இன்சைடு என்கிற லேபிள் இருக்கான்னு பார்த்து வாங்குவாங்க. பல மைக்ரோ ப்ராசஸர் சிப் இருக்குது, ஏஎம்டி இருக்கிறது, இது மாதிரி நிறையா சிப் இருக்குது. இன்டெல் தான் சிப்புனா, மைக்ரோ ப்ராசஸர் சிப்புனா இன்டெல் தான் தரமானது என்ற ஒரு கருத்து உண்டு. அப்படிப்பட்ட இன்டெல் நிறுவனம் இப்போ உலகம் முழுக்க பல வணிக மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. ஆசியா மண்டலம், ஆஸ்திரேலியா தனியாக, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப்பிய, இப்படிலாம் பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது ஆசியாவில் ஒரு பகுதியாக இந்தியா என்று பிரிக்காமல் இந்தியாவை மட்டும் தனியாக ஒரு வணிக பிராந்தியமாக பிரித்திருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு இவங்க வந்து அவங்களுடைய இன்டெல்காரன் வந்து ஒரு பெரிய சங்கியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு பாரத் மாதா ஜெயான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே பிஸ்னஸ் வரும், அவனுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட், புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு இங்க வந்து சிப் துறையில நம்ம வந்து பெரிய நாடாக உருவெடுக்க போகிறோம் என்கின்ற கணிப்பு இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாதிரி பிரிச்சிருக்கான். இல்லாட்டும் ஏன் பிரிக்கிறான் இல்லைங்களா? ஆகவே அந்த சிப் என்பதை பொறுத்த வரைக்கும் என்ன, இன்னைக்கு சிப் இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா சிப் இல்லாத உலகமே கிடையாது. அந்த மாதிரி ஆயாச்சு. நீங்க வந்து சாதாரணமாக ஒரு வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, வேலை செய்யலை, வரார் வந்துட்டு அந்த போர்டு மாற்றணும் சார் அப்படிமா. ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து 18,000 ரூபா, போர்டு விலை என்ன 12,000 ரூபா. என்னங்கன்னு கேட்டால் இந்த போர்டு தான் எல்லா விலையுமே, மிச்சம் ட்ரம்மு அது மோட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு 8,000 தான் இருக்கும். அதில் சரிபாதிக்கு மேலே விலை வந்து இந்த ஒரு மதர் போர்டுக்கு மட்டும்தான். அந்த சிப்பு தான் அது இயக்குகிறது. ஏசி சிப்பு, மொபைல் ஃபோன் சிப்பு. அப்ப சிப் இல்லாத உலகமே இல்லை. அதான் இன்றைய அடுத்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் சிப்பை பெருசா மேனுஃபேக்சர் பண்றானோ அவன் தான் பெரிய கிங். அந்த அளவுக்கு அது போய்கொண்டிருக்கிறது. இதில் நீங்க என்ன கவனிக்கணும்னா, இங்க பாருங்க, தைவான் ஒரு குட்டி நாடு, சின்ன தீவு, சீனா பக்கத்துல இருக்கு.
அந்த சீனா பக்கத்தில் உள்ள இடத்துல தீ வந்து பிடிக்கணும்னு சொல்லி சைனாவுக்கு ஒரு எப்பயுமே ஒரு கண், இப்போ எப்படி போன செயல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இங்கே ஸ்ரீலங்காவை பிடிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உலகம் முழுக்க எல்லாத்தையும் கண் வச்சிருப்பாங்க. அது படையெடுத்தான்னா சில மணி நேரங்களில் தைவானை வந்து பிடிச்சிட முடியும் சைனா. ஆனால் பிடிக்கல. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, அதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, ஆனால் ஒன்றும் பண்ணல. ஏன் என்று சொன்னால் தைவான்கிட்ட ஒரு பெரிய அட்வான்ஸ்டு சிப் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி தைவான்கிட்ட இருக்கு. அந்த டெக்னாலஜிக்காக உலகம் தைவானை நம்பி இருக்கிறது. அதனால தைவான் மேல சீனா கை வச்சானா மற்ற நாடுகள்லாம் வந்துடும். அந்த பயத்தின் காரணமாக சீனா அந்த மேல கை வைக்கல. இது ஒண்ணு. இன்னொரு சைடு என்னன்னா, ஒரு கால நாளைக்கு தைவானை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிப் மேனுஃபேக்சரிங் உள்ள சூழ்ச்சி முழுக்க சைனாவுக்கு போயிடுமே, இன்னும் பெரிய ஆபத்து அப்படிங்கிற எண்ணம் மற்ற நாடுகளுக்கு உண்டு. ஆகவே இதனாலதான் அந்த தைவான் வந்து காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இந்த செய்தி எதுக்கு நான் சொன்னேன்னா, ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச அளவில். இப்ப தென்கொரியா ரொம்ப சின்ன நாடு, தமிழ்நாட்டோட சின்னது, ஆனால் உலகத்தில் பெரிய ஒரு ஏகப்பட்ட பணம் கொழிக்கூடிய நாடா இருக்கு. ஏன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் இருக்கட்டும், கார் இண்டஸ்ட்ரி, அதுதான் அது, அந்த டெக்னாலஜி தான் அது. ஆகவே இந்த டெக்னாலஜி நம்முடைய கைக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அதனால தான் அவன் வந்து இங்க வந்து உள்ள நுழையிறான். இந்த அளவுக்கு ஒரு பெரிய சிப் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இது மாறப்போகிறது ஃபியூச்சர்ல. சிப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக இருக்க போகிறது. அதனால தான் இப்படி பிரிக்கிறான். இப்ப நிறைய இது ரிலேட்டடா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் என்று யோசனை பண்ணி இந்த மாதிரி பிரிக்கிறான். தனி கவனம் கொடுக்கணும். இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தை பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே, அது பிஜேபி இருக்கலாம் மற்ற காங்கிரஸ் கட்சியாக கூட, மாநிலம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரே மாநிலமாக இருந்தால் கூட ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா 3-4 மாநிலங்களாக பிரிச்சிருப்பான் அது உத்தரப்பிரதேச மாநிலத்தை. ஏன்னா பெரிய மாநிலத்தை கவனம் கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்போ ஆசியா முழுக்க பல நாடுகள் இருந்தால் கூட இந்தியா மட்டும் ஒரு ஆசியா போல ஒரு கண்டம் போல அவங்க கவனம் கொடுக்கறதுக்காக பிரிச்சிருக்கானா, அந்த அளவுக்கு பிசினஸ் இங்கே நடக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல தான் நம்ம துறை ஆட்களாக இருப்பாங்க சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்தது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மேனுஃபேக்சரிங் துறையில், உற்பத்தி துறையில் நம்முடைய வந்து சேவைத்துறை இல்லாமல் உற்பத்தி துறையில் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பெரிய வளரும் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பு போல நம்முடைய நாட்டை மாற்றி இருக்கிறார். இப்போ அடுத்த இனிஷியேட்டிவ் என்னன்னா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மதர் போர்டு சிப்பு தயார் பண்ணக்கூடிய அந்த துறையிலும் நம்முடைய நாடு வல்லரசாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட வல்லரசாக மாறக்கூடிய வாய்ப்பை நம்முடைய மோடி அவர்கள் ஃபவுண்டேஷன் அவர் போட்டிருக்கிறார். பின்னால் இப்போ இன்டெல் வந்திருக்கிறது. இந்த துறையில் மேன்மேலும் நம்முடைய நாடு வந்து பெரிய வளர்ச்சி பெற்று உலகின் வல்லரசாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு செய்தி நமக்கு தான் சொல்லுது. கட்டியம் கூறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடியே வந்து சொல்லிட்டு போகிற அந்த குடுகுடுப்பு பாண்டி, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு, அந்த மாதிரி ஒவ்வொரு செய்தி மாதிரி சொல்லுது. நீங்கள் பெரிய ஒரு சூப்பர் பவராக போகிறீங்க இன்னொரு 20 வருஷத்தில் 10 வருஷத்தில் என்பதை கட்டியம் கூறக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை பார்க்கிறேன். இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?